Hello friends, welcome to another episode of Kalapaikaran with myself Ramnathan. So இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா again litter expectation தான். பட் இந்த தடவை நம்ம வேல்பாரியினுடைய லிட்டர் பத்தி தான் பார்க்க போறோம். வேல்பாரி வந்து நம்ம ரெண்டு ஃபீமேல்ல சேர்த்து இருக்கோம். சோ அதுல வந்து நம்ம அத பத்தி டீடைலா பார்க்க போறோம். So without wasting time, let's get into the video guys. So first நம்ம வேல்பாரி பத்தி பார்த்துருவோம். நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம எடுத்த முக்கியமான ஒரு டாக் வந்து அருத்ரா வந்து சென்னையில ஸ்ரீனிவாஸ் ரத்னசாமின்னு ஹைகோர்ட் அட்வொகேட்டா இருக்காரு. அவர் வந்து இப்ப கொம்பை ப்ரீடிங் பண்றது கிடையாது. பட் முன்னாடி பண்ணிட்டு இருந்தாரு. அவர் ரொம்ப இந்த ஸ்ட்ரக்சர்ல ஃபோக்கஸ்டா கன்ஃபர்மேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் செட் பண்ற மாதிரி டாக்ஸை பல ஜெனரேஷன் ப்ரீட் பண்ணிட்டு இருந்தாரு. அதில் நமக்கு கிடைச்சவதா அருத்ரா, ஒன் ஆஃப் வெரி இம்பார்ட்டன்ட் டாக் இன் மை கெனல்னா அருத்ரா சொல்லலாம். ஒரு முக்கியமான ஃபவுண்டேஷன் ஃபீமேலு. ஸோ அவங்க வந்து ஸ்ட்ரக்சரலி நிறைய நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்களுடைய குட்டிகள் எல்லாமே ஸ்ட்ரக்சரலி ஸ்ட்ராங்காக, குறிப்பாக அந்த ஹைண்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அவங்களோடதில். அதே மாதிரி ஒரு நல்ல சைஸு, போன் திக்னஸ்ஸு, லிம் திக்னஸ்ஸு எல்லாமே வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு டாக் வந்து அருத்ரா. ஸோ அருத்ராவுடைய பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காலா, அப்புறம் வந்து பேபு. ஸோ அதுங்க அவங்களுக்கு பிறந்தது தான் அருத்ரா. ஸோ அருத்ராவை பொறுத்தவரையில் அவளுக்கு முன்னாடி ஒரு 4-5 ஜென்ரேஷன் வரைக்கும் நமக்கு சர்டிஃபிகேஷன் இன்ஃபர்மேஷன் இருக்குது. 4-5 ஜென்ரேஷனுங்கிற சர்டிஃபிகேட் ஆக்சுவலாக 3 ஜென்ரேஷன் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதை தாண்டி நமக்கு 2 ஜென்ரேஷன் தெரியும். அருத்ராவை பொறுத்தவரையில் அவளுடைய கேரக்டரில் ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா நல்ல ஒரு ஹியூமன் அக்ரேஷன் நல்லா இருக்கும், கார்டிங் டெண்டன்சி. என்ன காரணம்னா அந்த அர்பன் ஏரியாவில் அவர் ஒரு 7 ஜென்ரேஷன்ஸாக ப்ரீட் பண்ணிட்டு வர்றாரு. அந்த டாக்ஸ் எல்லாமே வந்து அர்பன் ஏரியாவில் ஒரு ஹோம் கார்டிங் சிச்சுவேஷனில் நிறைய ரெடியான டாக்ஸு. ஸோ ஹியூமன் அக்ரேஷன் வந்து நல்லாவே இருக்குது அந்த டாக்ஸுக்கு. அது போக வந்து அருத்ராவுடைய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தா நம்மக்கிட்ட நல்ல ஒரு அஃபெக்ஷன் காட்டக்கூடிய டாகு. நம்ம அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே அதை ஒரு ரிவார்டாகவே ஒரு கன்சிடர் பண்ணக்கூடிய டாகு. நிறைய நாய்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்குறோம் இல்லை அந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது தான் அதுங்களுக்கு அது ஒரு ரிவார்டாக ஃபீல் ஆகி அது என்ஜாய் பண்ணும். அதுக்கு தான் அதுங்க வந்து நம்ம சொல் பேச்சு கேட்கும். அருத்ரா வந்து நம்ம கூட இருக்கிறதே ஒரு ரிவார்டாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஒரு டெண்டன்சி இருக்கக்கூடிய நல்ல ஒரு டாக். வேல்பாரியினுடைய அப்பா ப்ரௌனியினுடைய பேரண்ட் இன்ஃபர்மேஷன் நம்மக்கிட்ட கிடையாது, அன்னோன் பெடிகிரி. ப்ரௌனி வந்து திண்டுக்கல்ல என்னுடைய நண்பர் ஆனந்துன்னு சொல்லி அவர் வச்சுருந்த டாகு. இப்போ அவன் இறந்துட்டான். ஸோ ப்ரௌனியை பொறுத்தவரையில் நம்ம மெயினாக எதுக்கு போனோம் ப்ரௌனி கிட்ட அப்படின்னா, அருத்ராவுக்கு மேட்சிங்காக இல்லை அருத்ராவோட கொஞ்சம் வெயிட்டு, லிம் திக்னஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு டாகுன்னு நமக்கு அப்போ பார்த்த நாய் வந்து ப்ரௌனி பார்த்தோன்னா நமக்கு ஓகே அருத்ரா சேர்த்துனோம்னா இதில் எக்ஸலண்ட்டாக வரும் அப்படின்னு ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை. ப்ரௌனியை பொறுத்தவரையில் கேரக்டரில் பயங்கர அக்ரெசிவ். அவங்க வளர்த்துற அந்த ஓனர் ஆனந்தே வந்து ஜாக்கிரதையாக தான் அவன் கூண்டுக்குள்ளே போகணும். கொஞ்சம் அவன் டென்ஷன் ஆகிட்டான்னா அவரே கூட கடிச்சிருவான், மிச்சம் எல்லாரையுமே கடிச்சிருவான். அந்தளவுக்கு அக்ரெசிவான ஒரு டாகாக இருந்தான். நம்ம மேட்டிங் எடுத்துகிட்டு போகும்போது அருத்ரா அவனுடைய என்க்ளோசர், அவனுக்கு ஒரு என்க்ளோசர் மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுக்குள்ளே அவன் விடும்போது நம்ம அருத்ரா வெளியே எடுக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டான். அந்த ஓனரு அதாவது அவன் ஆனந்த், அந்த ப்ரௌனியினுடைய ஓனர் வந்து ரொம்ப முயற்சி பண்ணித்தான் நம்ம அருத்ரா வெளியே எடுக்கவே அவன் முடிஞ்சு. ஏன்னா அவன் வந்து அருத்ரா விடுறதுக்கு தயார் இல்லை. அந்த அளவுக்கு அவன் பயங்கர ஃபோர்ஸான டாகு. அவனுடைய ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தா நல்ல ஹெவி செட் சைஸு. அவனுடைய மெட்டபாலிசம் எப்படி இருந்துச்சுன்னா சாப்பிட்டது குயிக்காக வெயிட்டாக ஆட் ஆகும். ஸோ அவன் வந்து ஈஸிலி பல்கப் ஆகக்கூடிய டாக். அதை வந்து நம்ம பாசிட்டிவாகவும் பார்க்கலாம், நெகட்டிவாகவும் பார்க்கலாம்.
ஸோ கொஞ்சம் நம்ம உணவு வந்து சரியாக கவனிக்கலின்னா ப்ரௌனி வந்து ஈஸியாக வெயிட் போட்டு ஓவர் வெயிட் ஒபீஸ் அந்த கண்டிஷனுக்கு போயிடுவான். ஸோ அந்த டெண்டன்சி இருக்குது. பட் இது வந்து எந்த இடத்துல ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக் வந்து சிக்காக இருக்கிறப்ப ரெக்கவரியிலலாம் இந்த மாதிரியான மெட்டபாலிசம் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ ரெண்டுமே ஹியூமன் அக்ரெசிவ் டாகு. இவங்களுடைய காம்பினேஷனில் வர்ற பப்பீஸ் வந்து நம்ம எதிர்பார்த்தது நல்ல ஹோம் கார்டிங்கு, இண்டிவிஜுவல் ஹவுஸ் கார்டிங் அதில் வந்து நல்லா எக்ஸல் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம சேர்த்துனதில் வந்தது நமக்கு 4 பப்பீஸு. அதில் நம்ம கூட ரொம்ப அட்டாச்சான பப்பி வேல்பாரி, அவனை தான் நம்ம நிறுத்தினோம். ஸோ வேல்பாரி பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, என்னுடைய இப்போ இருக்க டாக்ஸ்லேயே எல்லா விஷயத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது தி பெஸ்ட் டாக் அப்படின்னா வேல்பாரி தான். எல்லா விஷயம்னா என்னென்ன விஷயம், ஸ்ட்ரக்சரு, சைஸு, லிம் திக்னஸ்ஸு, அதுக்கப்புறம் இந்த கலர் மார்க்கிங்ஸு, அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து வெளி தோற்றத்தில். இது போக ட்ரெய்ட்ஸு, அதாவது வந்து தோற்றம் தவிர இருக்க மிச்ச விஷயங்களில் பார்த்திங்கன்னா அவனுடைய டெம்பரமெண்ட்டு, அவனுடைய ட்ரெயினபிலிட்டி, அவனுடைய ஒபீடியன்ஸு, அவனுக்கு நம்ம மேலே இருக்கக்கூடிய பாண்டு, இது எல்லாத்துலேயுமே வந்து இஸ் எக்ஸலிங். அவன் வந்து என்னுடைய கெனலில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஒபீடியன்ட் அண்ட் மோஸ்ட் லாயல் வந்து வேல்பாரி தான். அவன் கூட பக்கத்தில் இருக்கிறது வந்து நெரியன் குறும்பி, அந்த லெவலில் தான் அவன் இருக்கிறான். இத்தனைக்கும் நெரியன் குறும்பி தான் நம்ம முதல்ல எடுத்த டாக்ஸு. அவங்க கூட நம்ம 2 வருஷம் வீட்டில் வச்சு நல்லா பக்கத்தில் வச்சு பாண்ட் பண்ணுது. வேல்பாரியெல்லாம் 1 இயர் தான் நான் வீட்டில் வச்சு பாண்ட் பண்ணேன், அப்புறம் ஃபார்மில் போட்டேன். பட் அவன் பார்த்திங்கன்னா நம்ம கூட இருந்தால் போது எனக்கு சாப்பாடு வேணாங்கிற அளவுக்கு அட்டாச்மெண்ட்டோடு இருக்கக்கூடிய டாக் வேல்பாரி. இதை வந்து ஒரு வெல்க்ரோ டாக்னு சொல்லி ஒரு இன்ஃபார்மல் டெர்மினாலஜி ஒன்று இருக்குது. அது என்னென்னா, அந்த டாக் வந்து ஓனர் கூடயே இருக்கணும்னு ரொம்ப விருப்பப்படும். ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் வர்றான் வேல்பாரி. ஸோ வேல்பாரியினுடைய ப்ளஸ்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப பக்காவான அனாட்டமி, திக்கான லிம்ஸு, கோம்பையிலே வந்து நல்ல திக்கான லிம்ஸு, நல்ல ஒரு ஹெவியான பாடி, நல்ல ஹெட்டு, ஒரு ஹெட்டு சைஸ் வந்து ஒரு நல்ல திக்னஸோடு இருக்கக்கூடிய ஸ்கல்லு, ஷேப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கக்கூடிய ஷேப்பு, பேலன்ஸ்டு ஸ்ட்ரக்சரு, அதுக்கப்புறம் கேரக்டர் வைஸ் வந்து ஹைலி ஒபீடியன்ட்டு, அதுக்கப்புறம் ரொம்ப கரேஜ், கான்ஃபிடென்ஸ் உள்ள டாகு, யாரை பார்த்தும் பயப்பட்டது கிடையாது இன்னைக்கு வரைக்கும். ஸோ நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் வந்து வேல்பாரி. ஸோ இவனை வந்து நம்ம யார் கூட சேர்த்திருக்கோம், 2 ஃபீமேல் கூட சேர்த்திருக்கோம், அனலி கூட சேர்த்திருக்கோம், கண்மணி கூட சேர்த்திருக்கோம். இவங்களை பற்றியும் நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்து அனலி பற்றி பார்க்கலாம். அனலி வந்து யார் ப்ரீட் பண்ணதுன்னா, என்னோட நண்பர் இளங்கோ குணசேகர்னு பாண்டிச்சேரியில் இருக்கார், அவர் ப்ரீட் பண்ணுது. ஸோ அது வந்து எந்த பேரண்ட்ஸுக்கு பிறந்தது, நம்ம இளங்கோ குணசேகர் வச்சிருக்கிற நிலாவுக்கும் என்னுடைய இன்னொரு நண்பர் ராஜான்னு சொல்லியிருக்கார், அவரு வச்சிருக்கக்கூடிய வீராவுக்கும் பிறந்தது. ஸோ இதில் வீரா வந்து பார்த்திங்கன்னா, நம்ம குடியாத்தம் ரமேஷ்குமார் அவருடைய ஜாக்கி ப்ரௌனி, அருமையான கோம்பே டாக்ஸை, அதுக்கு பிறந்தது தான் வீரா. வீரா வந்து ஃபஸ்ட்டு 8லேருந்து 10 மாதத்துக்கு பெருசாக குலைக்கிறது, கார்டிங் இன்ஸ்டிங்க்ட் எல்லாம் காமிக்கலை. அவர் நம்ம ராஜாவே கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தார். ஆனால் 1 வருஷத்துக்கு அப்புறம் அவன் காமிச்சான் பாருங்க, இவங்கனாலே அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து இவங்களே பயந்துட்டு இருந்தாங்க அவன் மேலே. அந்தளவுக்கு அவனுக்கு வந்து ஒரு டெம்பரமெண்ட் அதிகமாக போய், அக்ரெஷன் அதிகமாக போய், அஃப்கோர்ஸ் இதில் வந்து அவனுக்கு எக்ஸசைஸ் எல்லாம் கிடைக்காம போனதுனால இன்னும் கொஞ்சம் அக்ரெஷன் அதிகமாச்சுங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ அவன் ஒரு கட்டத்துக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு வேற ஒருத்தங்க கிட்ட கொடுத்து அவங்களும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ட்ரைபல் பீப்புள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு அக்ரெஷன் வெளிப்பட்ட டாக் அவன். பட் அவனுக்குள்ள ஒரு நல்ல டெம்பரமெண்ட் இருக்குது. ஜாக்கி ப்ரௌனி வந்து நல்ல டெம்பரான டாக்ஸு, நல்ல காட் பண்ணக்கூடிய டாக்ஸு. அதே மாதிரி இவனுக்கு அந்த டெண்டன்சி இருக்குது. வீரா வந்து அவனும் ஒரு நல்ல உயரமான டாக் தான். இப்போ நம்ம வேல்பாரி வந்து 25 இன்ச்சு உயரம், வீராவும் கிட்டத்தட்ட அதுக்கு மேட்சிங்காக ஒரு 24 இருக்கக்கூடிய உயரம் தான். நல்ல உடம்பு, பக்காவான ஸ்ட்ரக்சரு, அவனுடைய அந்த ஸ்கல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த ஷேப் ஆஃப் த ஸ்கல் வந்து அப்படியே ஒரு பக்கா கோம்பைக்கான ஸ்கல்லு அவன் வீரா கிட்டிருக்கும். ஸோ இப்படிப்பட்ட டாக் தான் வீரா. நம்ம நிலாவை பொறுத்தவரையில் கோம்பை அருண்குமார் ப்ரீட் பண்ணது, பேரண்ட் இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியலை. நிலா வந்து எப்படின்னா ரொம்ப பாசமான டாகு. பட்டு வேறு யார் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்தாலும் பயங்கரமாக ரியாக்ட் பண்ணி அக்ரெசிவாக அப்ரோச் பண்ணுற டாகு.
ஸோ இவங்க 2 பேருக்கு பிறந்தது தான் நம்ம அனலி. இவளுடைய ஃபஸ்ட்டு லிட்டர் நம்ம சிஆர்பிஎஃப்க்கு கொடுத்தோம், சண்டி கூட சேர்த்தி. காரணம் வந்து வீராவினுடைய ஜீன்ஸ் இருக்குது, சண்டியினுடைய ஜீன்ஸும் கம்பைன் ஆகும்போது ஹியூமன் அனிமல் அக்ரேஷன் பேலன்ஸ்டாக இருக்கும், டெம்பரமெண்ட் பேலன்ஸ்டாக இருக்கும்ட்டு தான் நம்ம கொடுத்தோம். நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு பப்பீஸ் இப்போ. ஸோ அனலி பொறுத்தவரையில் உயரம் அப்படின்னு பார்த்தா 23 இன்ச்சு உயரம் இருப்பா. அப்படி நம்ம அருத்ராவோட கொஞ்சம் கம்மி. நிறம் வந்து டார்க்கர் கலரு, பட் ரத்த சவலை கிடையாது. கருப்பு பிளாக் கலர் டாமினேஷன் உடம்பு பூரா இருக்குது. நல்ல ஹை எனர்ஜி டாகு. சைஸ் வந்து உங்களுக்கு கம்மி, ஒரு ரொம்ப ஹெவினஸ் இல்லாததுனால ஹை எனர்ஜி டாகு. ஸோ இவங்க 2 பேரும் நம்ம சேர்த்தி இருக்கிறோம். இது ஏன் இப்படி சேர்த்தி இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம் கார்டிங்கு, இந்த ஹியூமன் அக்ரெஷன் நல்லா மேலோங்கி ஹியூமனுக்கு எதிரான கார்டிங் சென்ஸ் நல்லா இருக்கணுங்கிறக்காக இந்த 2 டாகு சேர்த்துனது ஒரு ரீசன். இன்னொன்று வந்து வேல்பாரி ஹெவி சைஸ் டாகு. ஸோ அவனுக்கு ஸ்டாமினா கம்மியாக இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு ஓடிக்கிட்டெல்லாம் இருக்க மாட்டான். பட் அதே வந்து அனலி அப்படியே ஆப்போசிட், ஹை எனர்ஜியாக இருப்பா, ஓடிட்டே இருப்பா. ஸோ இவங்களை சேர்த்தும் போது ஒரு ஹைப்ரிடாக நமக்கு ஹை எனர்ஜி அண்ட் பிகர் சைஸ் லிம் சைஸோட டாக்ஸ் வரும். அதாவது வேல்பாரியினோட அட்வான்டேஜ் அனலியினோட அட்வான்டேஜ் 2 சேர்த்து வரும். ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஹோம் கார்டிங் டாக் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த காம்பினேஷன் நம்ம சேர்த்தி இருக்கிறோம். இதில் ப்ரைஸை பொறுத்தவரையில் வேல்பாரி வந்து கேசிஐ சாம்பியன். அது மட்டும் இல்லாமல் நம்ம கெனலினுடைய ஸ்டார் பாய். ஸோ நான் வந்து இந்த நம்ம டாக்ஸில் இவங்க சூப்பர் அதனால விலை ஏற்றுவாங்கிறதுலாம் கிடையாது. குவாலிஃபிகேஷனுக்கான ப்ரைஸ் தான். நம்ம வந்து நான் கேசிஐ பப்பீஸு நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி 65 டேஸில் 14,000 16,000 கொடுத்துட்டு இருந்தோம். கேசிஐயோடனா ஒரு 2,000 rupees சர்டிஃபிகேட் அண்ட் என்னோட மெம்பர்ஷிப் மெயின்டெனன்ஸுக்காக ஆட் பண்ணுவேன். இப்போ சாம்பியன் அப்படின்னு வரும்போது என்னென்னா, அந்த பேஸ் ப்ரைஸ்லேருந்து 6,000 ரூபா சேர்த்துறோம். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பப்பி வந்து 20,000, மேல் பப்பி 22,000 உங்களுக்கு சர்டிஃபிகேஷனோட இந்த சாம்பியன் லைன் வருது. ஒரு பேரண்ட் சாம்பியனுங்கிறது தான் இது. ஸோ இந்த லிட்டர் எடுக்கும்போது இந்த ப்ரைஸுக்கு எடுக்கிறோமே, எங்களுக்கு வேறு ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கான்னா நிச்சயமாக இருக்குது. என்னென்னா, நீங்கள் இப்போ அந்த பப்பீஸை ஷோ எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ட்ரைனிங்க்கு உங்களுக்கு அசஸ் பண்ணுறதுக்கு ட்ரைனிங்க்கு ஹேண்ட்லிங்க்கு சொல்லித்தர்ற மாதிரி இருக்க டெமோ வீடியோஸ் உங்களுக்கு கொடுப்போம். அதுக்கப்புறம் உங்களால் நம்ம ஃபார்முக்கு வர முடிந்தால் 2 நாள் உங்களுக்கு வந்து 2 நாளோ இல்லை 1 நாளோ நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸில் உங்களுக்கு ஹேண்ட்லிங்கு அந்த அதுக்கான ட்ரைனிங்க்கு வந்து ப்ராக்டிக்கலாகவே சொல்லி கொடுப்போம். இந்த 2 விஷயமும் வந்து நமக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக பண்ணுறோம். மிச்ச லிட்டர்ஸ்க்கு மிச்ச காம்பினேஷன்ஸுக்கு பண்ணாதது சாம்பியன் லைனுக்கு நம்ம இந்த ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணுறோம். நம்ம இதுதான் வந்து இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிறது. இதில் இந்த பப்பீஸ் எடுக்கிறவங்க யாருக்கு இது பெஸ்ட்டு சூட்டபுளாக இருக்கும்? கண்டிப்பாக ஹெவி சைஸ் இருக்கனால உங்களுக்கு அந்த ஃபோர்ஸும் இருக்கும். அதனால ஹியூமன்ஸுக்கு அகெயின்ஸ்டாக எனக்கு முக்கியமாக கார்டிங் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த லிட்டர் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இதில் வந்து நம்ம அனலி சேர்த்துறதுனால அந்த பப்பீஸ்னுடைய எனர்ஜியும் பெட்டராக இருக்குங்கிறத என்னோட பிலீஃப். அதனால நம்ம ஃபார்ம் கார்டிங்லேயும் இவங்களை போடலாம். பட் அகெயின்ஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸ் ப்ரிடாமினன்ட்லி. அனிமல்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக பண்ணாதானா கண்டிப்பாக பண்ணுவாங்க. வேல்பாரிக்கு அனிமல் அக்ரெஷன் இருக்குது, அனலிக்கும் அனிமல் அக்ரெஷன் இருக்குது. கோம்பையில் எல்லா டாக்ஸுக்குமே அனிமல் அக்ரெஷன் வந்து ஒரு லெவலுக்கு கேரண்டீடாக இருக்கும். ஸோ அதுவும் இவங்ககிட்ட இருக்குது. பட் இவங்க ஸ்பெஷாலிட்டின்னு பார்க்கும்போது ஹியூமன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக இன்னுமே நல்லா கார்ட் பண்ணக்கூடியவங்க. இவங்க சைஸு தோரணை பார்க்கும்போதே வந்து ஆளுங்க உள்ள வர யோசிப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு லுக்கோடு இருக்கக்கூடிய டாக்ஸு. ஸோ இதை வந்து ஒரு பெரிய ஹவுஸ் வச்சுருக்கவங்களும் ஃபார்ம் வச்சுருக்கவங்களும் கண்டிப்பாக இந்த லிட்டர் எடுக்கலாம். இந்த லிட்டர்னுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பொறுத்தவரையில் உயரம் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, நிச்சயமாக 25 இன்ச்சில் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். 24 ஆரம்பித்து 25 கண்டிப்பாக குட்டிகள் வரும். 25 தான் மேக்சிமம் குட்டீஸ் வரும். இது உயரத்தை பொறுத்தவரையில். நிறத்தை பொறுத்தவரையில் தெரியாது. ஏன்னா அம்மா வந்து கொஞ்சம் டார்க்கர் கலர் பிளாக் டாமினன்ஸ் இருக்குது, அப்பா கொஞ்சம் லைட்டர் கலர். ஸோ 2 மாதிரியும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து 3வது அவங்களுடைய உடம்பு வந்து நல்ல ஹெவியாக இருக்கும். கொஞ்சம் வெயிட்டு நல்ல ஹெவியான கோம்பைஸாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அனலி தான் சேர்ந்துருக்குறாங்கிறதுனால ரொம்ப ஹெவியாக வராது, வேல்பாரி அளவுக்கு ஹெவியாக வராது. பட் இப்போ நம்ம எப்படி சண்டி அருத்ரா சேர்த்து நமக்கு வெண்கோ கிடைச்சாலும் ஹைப்ரிடாக, அந்த மாதிரி ஹைப்ரிடான சைஸில்
வரக்கூடிய டாக்ஸு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனர்ஜி லெவல் அதிகமாகத்தான் இருக்கும் எல்லா பப்பீஸுக்கும். ஸோ ஓரளவுக்கு வீட்டில் வந்து ஓடுறதுக்கான இடம் நிச்சயமாக வேண்டும். இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான். நீங்கள் எக்ஸசைஸ் கூட்டிகிட்டு போகிறேங்கிறது ஒழுங்காக கூட்டிகிட்டு போக முடியலன்னா எனர்ஜி பில்டப் ஆகி நெகட்டிவாக அது நாயிலிருந்து வெளிப்படலாம். அதனால கண்டிப்பாக நாய்க்கு ஓடுறதுக்கு இடம் வேண்டும். எனர்ஜி அதிகமாக இருக்கும். ப்ரைஸ் அகைன் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். ஃபீமேல் பப்பி 20,000, மேல் பப்பி 22,000. 65 டேஸில் 2 வேக்சின் போட்டு கொடுத்துருவோம். டிவார்மிங் எல்லாம் பண்ணிடுவோம். இந்த பப்பீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணியிருக்க நம்பருக்கு நீங்கள் எனக்கு இந்த லிட்டரில் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா இந்த லிட்டரில் பப்பீஸ் பிறந்தோன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணுவேன். அதில் வந்து உங்களெல்லாம் ஆட் பண்ணுவோம். ஒரு 10 to 15 மெம்பர்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணிவிட்டு 33 to 35 டேஸ் வரைக்கும் அதில் பப்பீஸோட அப்டேட்ஸ் கொடுத்துட்டே வருவோம். அந்த 33 to 35 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து அட்வான்ஸ் பே பண்ணி உங்களுக்கான பப்பியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டால் உங்களை வச்சுட்டு அட்வான்ஸ் பே பண்ணாமல் பப்பி செலக்ட் பண்ணாதவங்களை ரிமூவ் பண்ணிட்டு அந்த குரூப் 65 டேஸ் வரைக்கும் கண்டினியூ ஆகும். நீங்கள் பப்பீஸ் எடுத்துகிட்டு போகிறது வந்து மிச்ச பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் பப்பீஸ் எடுத்துகிட்டு போகலாம். எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமா அந்த குரூப் கண்டினியூ ஆகும். உங்களுக்கு வந்து அந்த பப்பி வளர்த்துறதுல என்னென்ன குவரிஸ் இருக்குது, லைஃப் லாங்காக உங்க கூட டச்சில் இருக்கிறதுக்காக அந்த குரூப்பு கண்டினியூ ஆகும். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்னொரு வேல்பாரி லிட்டர் இன்ஃபோ வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from myself, Ramanathan. Bye guys.